ஹலோ வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி அப்படியே பக்காவாக ஓட்டின்னு வந்துட்டார். அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து சிஸ்டமேட்டிக் நம்மளை ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் அண்ணா நகர் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ ராமபுரம்லேருந்து அண்ணா நகர் வரைக்குமே சார் வந்து என்னை பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ ஜஸ்ட்டு வந்து இப்போ அண்ணா நகரில் ரீச் ஆக போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து அவர் பக்காவாக ஓட்டின்னு வந்தார் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு நம்ம காரை ஃபாலோ பண்ணி. இப்போ அந்த ரைட்டு திரும்பி ஒரு ஓரமாக நின்றுட்டு நான் ஜஸ்ட்டு அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து பக்காவாக வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. ராமபுரம் டு அண்ணா நகர் வரைக்கும் பக்காவாக ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. அதுவும் செகண்ட் டே ட்ரைனிங் இன்றைக்கி ஆக்சுவலாக அவருக்கு. ஸோ ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துருந்தோம். சுத்தமாக காரை பற்றி அவருக்கு வந்து ஒரு ஐடியா கூட கிடையாது. பட் ஆனால் வந்து அவரை இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட சக்ஸஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து வந்திருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த சக்ஸஸ் தான் இப்போ நீங்களும் பார்த்துருக்கீங்க. இவ்வளோ டிராஃபிக்லேயும் வந்து சார் வந்து அழகாக வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். பக்காவாக வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது. ஒரு கிளாரிட்டி வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து இப்போ பக்காவாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. அதுதான் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லணும். இந்த சக்ஸஸை தான் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. எஸ், இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரியல் சக்ஸஸ்ஸு. ஒரு கிளாரிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிகிட்டு வர முடிஞ்சுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் யூ டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல யூ டர்ன் பண்ணும்போது அவரால் வந்து எந்தளவுக்கு வந்து சேஃபாக வந்து நம்மளோட சேர்ந்த மாதிரி ஒரு யூ டர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பக்கா கண்ட்ரோல் பண்ணி பண்ணக்கூடிய விஷயம் இது. எந்த அளவுக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வந்து ஒரு பக்காவாக வந்து ஒரு யூ டர்ன் எடுக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு யூ டர்ன் எடுக்கணும். ஸோ யூ டர்ன் பொறுத்த வரைக்கும் பக்காவாக பண்ணணும் ஒரு. ஸோ ஜஸ்ட்டு வந்து யூ டர்ன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த இடத்துல வண்டி போகிறதுனால மெயினாக வெயிட் பண்ணி அவர் யூ டர்ன் பண்ணணும். ஏன்னா கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். வண்டி வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வண்டி போனதுக்கப்புறம் அவர் யூ டர்ன் பண்ணிட்டு வருவார் இந்த இடத்துக்கு. ஸோ எந்தளவுக்கு பக்காவாக ஒரு யூ டர்ன் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வந்து சார் எந்த அளவுக்கு இன்றைக்கி தனியாக ஓட்டிகிட்டு வந்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சைடு வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அந்த இடத்துல ஒரு யூ பண்ணோம். பக்காவாக யூ டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ யூ டர்ன் பண்ணதுக்கப்புறம் அவரோட கிளாரிட்டி எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவாக வந்து வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டுருக்காரு. மெயினாக அதுதான் பார்க்கணும். ஸோ ரியல் சக்ஸஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் சார். எப்படி சார் இருந்தது? ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. ஆனால் கான்ஃபிடென்ட் நீங்கள் முன்னாடி இருந்து சிக்னல் காட்டினே இருந்தீங்க. அந்த இதில் எப்படியோ நீங்கள் கற்றுக் கொடுத்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டேன் சார். சூப்பர் சார், பக்காவாக ஓட்டின்னு வந்துக்கிறீங்க. ராமபுரம்லேருந்து அண்ணா நகர் வரைக்கும் ஓட்டின்னு வந்து இந்த கிளாரிட்டி எப்படி சார் இருந்தது? பக்காவாக இருந்தது உங்களுக்கு? சூப்பர் சார். எல்லாம் உங்களோட இந்த ட்ரைனிங் ட்ரிக்ஸ் தான், அதுதான் எக்ஸிக்யூட் பண்ணேன். சில இடத்துல கொஞ்சம் ஃபியராக தான் இருந்தது. ஆனால் நீங்கள் அங்கேருந்து கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க, அதில் வந்துட்டேன் சார். சூப்பர் சார், மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு. இவ்வளோ சிக்னலையும் கிராஸ் பண்ணி கரெக்டாக நம்ம வண்டியை ஃபாலோ பண்ணி வந்தீங்க. நானும் வந்து எல்லா வண்டிக்கும் வழியை விட்டுட்டு உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால அசார் லைட் ஆன் பண்ணியிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார்? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி அது ஒரு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல். ஏன்னா எனக்கு வழி தெரியல சென்னையில். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சூப்பர் சார், பக்காவாக வந்து அண்ணா நகர் வரைக்கும் ஓட்டின்னு வந்துட்டீங்க. செம்மையாக வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க சார். இதுதான் ஒரு ரியல் சக்ஸஸ்ஸு. ஸோ
எப்படி சார் உங்களுக்கு எப்படி எவ்வளோ சந்தோஷமா இருக்கு நீங்கள் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சென்னையிலே ரொம்ப ஹார்டஸ்ட் டிராஃபிக்கான இடத்துலேருந்து ஓட்டிகிட்டு வர முடிஞ்சது என்னாலே நம்ப முடியல. எல்லாம் உங்களோட அந்த ட்ரைனிங் தான். சென்னை கார் ட்ரைனிங்ஸும் சார் உங்களுக்கும் தான் பெருமை சார். கண்டிப்பாக சார். ரியல் சக்ஸஸ், அதாவது 2வது நாளே அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு நீங்கள் செகண்ட் டே ட்ரைனிங்கில் இவ்வளோ தூரம் நீங்கள் தனியாக ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக சார், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.